ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக இந்த காலை நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கட்டுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஸ்தோத்திர பலியிடும்படி தேவாலயத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தாவே, மகிமையின் மேகமாக, முன் செல்லுகிற மேகமாக, விலகாத மேகமாக, வழி நடத்துகிற மேகமாக, பாதுகாக்கிற மேகமாக, பராமரிக்கிற மேகமாக, அற்புதங்களை செய்பவராக உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன்
செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. விலகாத மேகமாக, முன் செல்லுகிற மேகமாக, பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக, இதுவரைக்கும் நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலேயும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை வழி நடத்தினீரே. கரங்களை தட்டி முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க கிருபை தருவீராக. தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அவர் உங்கள் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு தேவ பிரசன்னம் தெரியவில்லை என்றாலும் கூட நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று சொன்னபடி தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஆகவே நாம் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை நேரத்திலே உம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற, ஆராதிக்கிற, உமக்கு நன்றி சொல்லுகிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும், அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய விசேஷித்த அபிஷேகம் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். கர்த்தர் நமக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி நாம் பாடப்போகிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் நமக்கு செய்த பெரிய நன்மை, நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தாரே, அதுதான் மிகப்பெரிய நன்மை. அது மட்டுமல்ல, நமக்கு புது வாழ்வு கொடுத்து அவர் மேல் விசுவாசத்தோடு நம்மை வாழ வைத்தாரே, நம்மை ஆசீர்வதித்தாரே, அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதே, அதுதான் மிகப்பெரிய நன்மை. நல்ல கைகளை தட்டி அவர் நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறீரே. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீ. என் கால்கள் செம்மையான இடத்திலே நிற்கிறது. நீங்க எங்க நிற்கணுமோ அங்க நிக்கிறீங்க. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க கால்கள் செம்மையான இடத்திலே நிற்கிறது. ஆகையால் சபை நடுவிலே நான் கர்த்தரை துதிப்பேன். நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிப்போமா? மலை மீதன் கால்கள் இருத்தினீ, உன்னதங்களில் உட்கார செய்தீ. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீ,
உன்னதங்களில் உட்கார செய்தி உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினி கழுவினி காத்து வருகிறேன். உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினி கழுவினி காத்து வருகிறேன். கன்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீ உன்னதங்களில் உட்கார செய்தி. பாவங்களை மன்னித்தீரே, சாபங்களை நீக்குகிறீரே, சத்துருவின் கையிலிருந்து விடுதலை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவங்களை மன்னித்தீ, சாபங்களை நீக்கினீ, சத்துருவின் கையினின்று விடுதலை அளித்தீ. பாவங்களை மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீர், சத்துருவின் கையினின்று விடுதலை அளித்தீ. தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன், தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன். ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன். கன்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீ உன்னதங்களில் உட்கார செய்தி உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினி கழுவினி காத்து வருகிறீ. உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினி கழுவினி காத்து வருகிறீ. கன்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீ உன்னதங்களில் உட்கார செய்தி. அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆனந்த சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. எல்லையில்லா ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்லொன்னா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. எல்லையில்லா ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்லொன்னா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் உம்மை பாடுவேன், ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் உம்மை பாடுவேன். ஏசையா ஏசையாவும் புகழ் பாடுவேன். கன்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீ உன்னதங்களில் உட்கார செய்தி உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினி கழுவினி காத்து வருகிறீ. உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினி கழுவினி காத்து வருகிறீ. கன்மலை மீதன் கால்கள் இருத்தினீ உன்னதங்களில் உட்கார செய்தி. கன்மலை மீதன் கால்கள் இருத்தினீ உன்னதங்களில் உட்கார செய்தி. நல்ல கைகளை தட்டி அவர் என்ன செய்கிறாராம்? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்து, எத்தனை பேர் ஆண்டவர் உயிர்த்திருக்கிறார்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா என்றால், ஒரு பொய் சொன்னா மனசு படபடன்னு அடிக்கும், 9 பொய் சொன்னா மனசு அடிக்காது. அதுதான் மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யர்கள். நம்ம திருப்பூரில் நிறைய கட்டிங் மாஸ்டர்லாம் இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் கூட கட்டிங்லாம் பண்ணியிருக்கலாம்.
அவர்கள் கையை பார்த்தீங்கன்னா நம்ம கை மாதிரிலாம் இருக்காது, அப்படியே காய்த்து இருக்கும். முதல்ல அவங்க அந்த கட்டிங் பழகும்போது ரத்தம்லாம் வடியும், காயமாகும். ஆனால் அதை தொடர்ந்து அதை செய்வாங்க பாருங்க, அப்படியே கை இரும்பு மாதிரி ஆயிடும். அப்படி என்றால் எவ்வளவு கடினமாக அவர்கள் அந்த கத்திரிக்கோலை அழுத்தினாலும் அந்த உணர்வே அவர்களுக்கு இருக்காது, சாதாரணமாக வெட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்? திரும்ப திரும்ப செய்கிறதால். அப்படித்தான் நாமும் ஒரு காலத்திலே பாவங்களை திரும்ப திரும்ப செய்ததுனாலே மனசாட்சியே இல்லாமல் அந்த சூடுபட்டு போன மாதிரி காய்ப்பு காய்ச்சி போயிருந்தது. ஆனால் அப்படி கைவிடப்பட்ட தள்ளிவிடப்பட்ட கேஸாக இருந்த நம்மை கர்த்தர் நினைத்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நம்மை உயிர்ப்பித்தாராம். ஹல்லேலூயா! உயிர்ப்பித்தது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்தாராம்? உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். அதை நினைச்சு பார்த்து கையை தட்டி இந்த பாடலை, இந்த ஒரு அடியை மீண்டும் பாடுவோம். பாவங்களை மன்னித்தி சாபங்களை நீக்கி சத்துருவின் கையில் நின்று விடுதலை அளித்தி. பாவங்களை மன்னித்தி சாபங்களை நீக்கி சத்துருவின் கையில் நின்று விடுதலை அளித்தி. தினம் புகழை நான் பாடுவேன், தினம் தினம் புகழை நான் பாடுவேன். ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன். கன்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தி. கன்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தி. உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினி கழுவினி காத்து வருகிறி. உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினி கழுவினி காத்து வருகிறி. கன்மலை மீதன் கால்கள் நிறுத்தினி, உன்னதங்களில் உட்கார செய்தி. எல்லையில் ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்லொன்னா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. எல்லையில் ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்லொன்னா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் உமை பாடுவேன், ஜீவன் உள்ள நாளெல்லாம் உமை பாடுவேன். ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன். கன்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தி. கன்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தி. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா! நாம் ஒவ்வொரு முறை உள்ளத்தை திறந்து உள்ளத்தில் உணர்ந்து கர்த்தரை பாடும் பொழுதெல்லாம் ஒரு ரோஜா மலர்வது போல, ஒரு பூ மலர்வது போல நம்முடைய உள்ளம் மலர்கிறது. அப்படி மலரும்போது தேவ பிரசன்னம் கதிரவனை போல நம்மை தொட்டு நம்மை நிரப்புகிறது. ஹல்லேலூயா! வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தோம் அப்படின்னா அந்த உள்ள இப்படி தான் இருக்கும், அப்படிதானா? ஆனால் நம் வாயை திறந்து கர்த்தரை துதிக்கும் போது நம்முடைய உள்ளம் மலரும். ஹல்லேலூயா! நேற்றைய தினத்திலே குன்னூருக்கு ஊழியத்திற்காக சென்றிருந்த போது அங்கு அந்த நீலகிரி மலைகளிலே ஒரு அபூர்வம் என்னவென்றால், அங்கு எத்தனையோ பலவிதமான மலர்கள் எல்லாம் இருக்கிறது. நம்ம ஊரில் பார்க்க முடியாத மலர், அங்கேருந்து ஆசையாக வாங்கிட்டு வந்தால் இங்கே ஒன்றும் வளராது, அப்படி தானே? இருந்தாலும் கூட சிறந்த ஒரு மலர் உண்டு, அபூர்வமான ஒரு மலர் உண்டு. அதுதான் குறிஞ்சி மலர். 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் மலருமாம். கடந்த 2018 வருடத்திலே அது மலர்ந்தது. இனி 2030 அது மலரும். அப்படி 12 வருடத்திற்கு மலர்கிற மலர்களும் உண்டு.
அதே நேரத்திலே நம்ம வீட்டிலலாம் வச்சுருப்பா பாருங்க, தினமும் மலர்கிற மலர் ஒன்று உண்டு. அது என்ன? நித்திய கல்யாணி என்று சொல்லுவார்கள். அது தினமும் மலர்ந்து கொண்டே இருக்கும். அந்த நித்திய கல்யாணியை போல நம்முடைய உள்ளமும் தினம் தினம் புகழை நான் பாடுவே. அப்படிதான் நாம் அது ஓகே, தினம் தினம் அவருடைய புகழை நாம் பாட வேண்டும். ஹல்லேலூயா. பாடுவீங்களா? பக்கத்தில் கை கொடுச்சுடுங்க. என்னங்க இருக்கிற பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது, இதில் எங்கெங்கே பாட? அப்படி தானே? சந்தோஷமாக இருந்தால் பாடலாம், எப்படிங்க பாட? பாடி பாருங்க. ஹல்லேலூயா. வாயை திறந்து பாடி பாருங்க, தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். உணர்ந்திருக்கீங்களா? உணர்ந்தவங்க மட்டும் கையை தட்டுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவரை பற்றி கோடிக்கணக்கான பாட்டு, முடிவே இல்லை, வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நான் பாடி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு புது பாட்டு போட்டுருவாங்க, வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவர் ஒரு பாட்டு கூட எழுதலை, அப்படி தானே? ஆனால் அவரை பற்றி பல கோடி பாடல்கள். நம்ம ஆண்டவர் வேதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தடவை தான் பாட்டு பாடினார். எப்போ தெரியுமா? அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவைக்கு போகும்போது அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு அவர்கள் சென்றார்கள். அந்த ஒரு தடவை தான். எப்போ பாடினாரு? சந்தோஷமா இருக்கும்போது பாடினாரா? காணா ஒரு கல்யாண வீட்டில் அவரை பாட வச்சாங்களா? இல்லை, அங்கெல்லாம் அவர் பாடலை. தன்னை ஒப்பு கொடுத்து நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு போகும்போது தான் என்ன பாடினாரு? ஸ்தோத்திர பாடல். அப்போ நம்மளும் எப்போ பாடணும்? சந்தோஷமாக இருக்கும்போது மட்டுமல்ல, பிரச்சனைக்கு நடுவில் நிற்கிறீங்களா, நம்ம தான் முதல்ல பாடணும். நல்லா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. டி மைனர் போதுங்க. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குதே. நம்ம கண்ணெல்லாம் யாரும் கலக்கி விடணும்னு அவசியம் இல்லை. அவர் செஞ்ச நன்மையை நினைச்சாலே கண்ணு கலங்கும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தாவே உம்மை நினைக்குது, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குதே. கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளுப்பூச்சுக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளுப்பூச்சுக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குதே. கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குதே. கர்த்தாவே உம்மை நினைக்குது. நீ கைவிடப்பட்ட ஸ்திரியை போல் இருந்தாய், ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனால் கர்த்தர் உன்னை கண்டார், பிழைத்திரு என்று அவர் நம்மை தூக்கினார், நம்மை வாழ வைத்தார். கருவிலனாதையானே தெருவினில் நான் கிடந்தேன், கருவிலனாதையானே தெருவினில் நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. ஏற்றிடும் என் விளக்கை எந்த அன்பு தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை என்னை தேற்றும் தெய்வமே. அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவே, அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவே. இந்த தெள்ளுப்பூச்சுக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. சொல்லுங்க.
என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குதே கர்த்தாவே. தன்னால கண்ணு கலங்குதே கர்த்தாவே. உண்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. அவர் நம்மை எப்படியெல்லாம் நடத்தி வந்தார் என்பதை நினைத்து 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 உள்ளம் உருகி அவரை நோக்கி பாடுவோம். அவருடைய உள்ளம் நெகிழ்ந்து போகும்படியாக தேற்றிட ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தேற்றிட ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தூற்றிட பலர் உண்டு, சேற்றை வீசும் மனிதர் உண்டு. தூற்றிட பலர் உண்டு, சேற்றை வீசும் மனிதர் உண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. சர்வரனே பொற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். சர்வரனே பொற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே. உம்மை நினைக்குது கர்த்தாவே. உம்மை நினைக்குது. இஸ்ரவேலிலே விடுபட்டவனும் இல்லை, அடைபட்டவனும் இல்லை, ஒத்தாசை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு ஒத்தாசை உதவி செய்ய யாருமே இல்லாதபடினாலே அவருடைய புயமே அவருக்கு பலனாய் ஆயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான். யாருமே உதவி செய்ய முடியாத சூழ்நிலையெல்லாம் வரும். ஐயோ, எனக்கு இந்த நிலைமையிலிருந்து என்னை விடுவிக்க, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா என்றெல்லாம் நாம் திகைத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத ஒருவர், அவர் நம்மை கைவிடாமல் இருந்தபடியினால் தான் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நல்லா சந்தோஷமாக கையை தட்டி, தேற்றிட ஒருவர் இல்லை. கர்த்தாவே, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுபவர் அநேகம், ஆற்றிட யாரும் இல்லை. பாடுவோம். தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தூற்றிட பலர் உண்டு, சேற்றை வீசும் மனிதர் உண்டு. பலர் உண்டு, சேற்றை வீசும் மனிதர் உண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. சர்ப்பரனே பொற்பரனே உம்மையன்றே யாரும் இல்லை. சர்ப்பரனே பொற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே. உண்மை நினைக்குது.
தன்னால கண்ணு கலையுது, கர்த்தாவே உண்மை நினைக்குது. இந்த தெள்ளுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மைப்படுறதுன்னா வெள்ளையும் சொல்லையுமா மட்டும் போட்டுட்டு இருக்கிறது, அது தாழ்மை அல்ல. மெய்யான மனத்தாழ்மையை கர்த்தர் பார்க்கிறார், புறம்பான தோற்றத்தை அல்ல. எவ்வளவு அதிகமாய் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோமோ, கணக்கு படித்த பிள்ளைங்களுக்கு தெரியும், ப்ரொபோஷனல் சொல்லுவாங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி இருக்குது ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, எதிர்மறையாய் அதோடைய வளர்ச்சி இருக்கும். எவ்வளவு கீழே நம்ம போகிறோமோ அவ்வளவு உயரமாக நம்மளை ஆண்டவர் கொண்டு போவார். எவ்வளவு கீழே நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். தாவீதை அப்படித்தான். ஏன் அவனை தன்னுடைய இருதயத்துக்கு பிரியமானவர் என்று ஆண்டவர் சொன்னார் என்றால், அவன் பாட்டான், இந்த செத்த நாயை போல இருக்கிற என்னையா தேடி வந்தீர் அப்படின்னு சொல்லி சவுலை பார்த்து சொல்கிறான். அவ்வளவு தாழ்த்துகிறான். ஏனென்றால் அவன் ராஜாவை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனிதனை கனப்படுத்தினான், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். ஆகவே அவன் பாடினான், கரவல் ஆடுகளுக்கு பின்பாக நடந்த அவனை கர்த்தர் ஆடுகளின் பின்பாக இருந்து அவனை அழைத்து அவனை உயர்த்தி பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை அவனுக்கு உண்டாக்கினார். உங்களுக்கும் அப்படியே உண்டாக்குவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? என் வாழ்விலே அவர் நினைச்சதெல்லாம், அவர் செஞ்சதெல்லாம் நினைச்சானா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படித்தானே? சரண்டர். திடீர்னு எதிரிலாம் நம்மளை சூழ்ந்துட்டாங்க போர்ல, சண்டையில் அப்படின்னா துப்பாக்கியெல்லாம் கீழே போட்டு கையை உயர்த்திடுவாங்க, அவ்வளோதான். அப்படின்னா கையை உயர்த்துறது எதை குறிக்கிறது? சரண்டர் அப்படிம்பா. அவ்வளோதான், சுற்றிட்டான்னா 2 கையை உயர்த்திட்டா அவ்வளோதான். அவ்வளோதான் சார், ஐயா என்னை விட்டுருங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை. நம்ம ஊரில் சொல்லுவாங்களா மஞ்சள் நோட்டீஸ், ஐபி அப்படின்னா, அதான் திருப்பூர் ரொம்ப ஃபேமஸ். அப்படிதானா? ஒன்றும் இல்லை அப்படின்னு கையை உயர்த்துறது, இருக்கெல்லாம் எடுத்துக்கோங்க வித்து அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் சரண்டர் ஆகணும். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு முன்னால் தாழ்மையாக நடக்கணும், அது வேற. ஆனால் ஆண்டவருக்கு முன்னால் தான் சரண்டர். ஆண்டவரே ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் காப்பாற்றணும். அன்னைக்கு ஒரு பிரதர் சொன்னார், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடன், ரொம்ப பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை. இன்னைக்கு திருப்பூரில் ஒரு பெரிய ரிப்போர்ட்டராக இருக்கிறார். அவர் தன் அனுபவத்தை என்னோட பகிர்ந்து கொண்டது ஆவியானவர் நினைவுபடுத்துகிறார். பயங்கர பிரச்சனை, கடன், இயேசுனா யாருன்னு தெரியாது, அவ்வளோதான். ஊரை விட்டு ஓடி போக வேண்டிய நிலைமை, சொந்த வீட்டையே சொந்தக்காரங்களுக்கே கொடுத்துட்டு போக வேண்டிய நிலைமை. அப்படி வீட்டு பரனில் அவர் ஏறி அப்படியே அதை பரனில் இருக்கிற பொருளாக எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அவருக்கு சின்ன பிள்ளையில் கிடைச்ச வயசில் ஸ்கூலில் கொடுத்த ஒரு புத்தகம், வேத புத்தகம், புதிய ஏற்பாடு, அதை திறந்து வாசிக்கிறார். என்னதான் இருக்குன்னு அந்த இருட்டு அறையில் அதில் உள்ள வார்த்தைகள் அவரோட ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நேரடியாக பேசுது. அப்பொழுது ஆண்டவருடைய அன்பு அவரை தொட்டது, புதிய நம்பிக்கை பிறந்தது. அவர் சொன்னார், அவர் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணாரா, அப்படியே முழங்கால் போட்டு கண்ணில் தார தாரையா தண்ணீர். அந்த மத்தியான நடுப்பகல் வேளையிலே அவர் ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே தயவு செஞ்சு என்னை ஆசீர்வச்சிருங்கப்பா, இயேசுவே தயவு செஞ்சு. நம்மளும் அப்படிதான் ஜெபிக்கணும். எப்படி? தயவு செஞ்சு எங்களை ஆசீர்வச்சிருங்க ஆண்டவரே. இப்படிலாம் ஜெபம் பண்ண அவரால் சும்மா இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன், இதுவரையில் நீர் தாங்கினதற்கு. சொல்லுங்க,
எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாதவரே, நீர் என் வாழ்க்கையில் காண்பித்த தயவுக்கும் பாராட்டின தயவுக்கும் நான் பாத்திரனோ? இல்லை இல்லை. உம்முடைய கிருபை கோலும் தடியுமாக கடந்து வந்தேனே, இரு பரிவாரங்களை உடையவனானேனே என்று யாக்கோபு ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். தேவரீ, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடவே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வு அதிசயமானவரே. கைகளை உயர்த்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமா. எல்லாரும் சேர்ந்து. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. சேர்ந்து பாடுவோம். இதுவரையில் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே.
5000 பேர் போயிருக்கிறாங்க ஆண்டவர் பின்னால, அவருடைய போதனையை கேட்குற, ஆனால் சாப்பாடு இல்லை. அவர் போதித்து முடித்த பின்பு அவர்களுக்கு உணவளிக்க வேண்டுமே, என்ன செய்யறது? வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு அப்படி சான்ஸே இல்லைன்னு நினச்சிட்டு யாராவது உட்காந்துருக்கீங்களா? சான்ஸே இல்லை. அப்படிதான். சான்ஸ் இருக்கா 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு? ஒன்றுமே இல்லை. அதுவும் ஒன்றும் ஒரு பையன் 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு வர, 5 அப்பத்தை வச்சு 5000 பேருக்கு பரிமாற சான்ஸ் இருக்கா? இருக்குன்னு சொல்கிறவங்க இல்லை. அப்படிதானே? சான்ஸே இல்லை. ஆனால் கர்த்தர் வானத்தை நோக்கி பார்த்து அந்த அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். 5000 புருஷர்கள் சாப்பிட்டது மாத்திரமல்ல, அவர்கள் சாப்பிட்ட பிறகு மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்படின்னா அந்த சீஷர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? ஆச்சரியமாக இருந்திருக்கும். அப்படிதானே? ஆஹா, எப்படி இது நடக்குது? அதுதான் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். யோபு 37:5 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதத்தில் குமுற பண்ணுகிறவர், குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். பக்கத்தில் சொல்ல, உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆச்சரியப்பட வைப்பார். ஆமீன். அப்படிதானே? நம்மளாம் அப்படிதானே? சின்ன பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு போகும்போது ஏதாவது திடீர்னு சாக்லேட் 5 ஸ்டார் வாங்கிட்டு போய் ஆச்சரியப்பட வைப்போம். ஆஹா, சொல்லாமலே அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்களே. அதே போல நம்ம அப்பா உங்களை ஆச்சரியப்பட வைப்பாரு. ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி. எப்படியா? துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாய் சொல்லுங்க. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு, துன்பங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போய்விட்டீர்களோ? என் வாழ்க்கையில் எப்போ என் வாழ்க்கை மலரும், எப்போ நான் அதிசயத்தை காண்பேன்னு சோர்ந்து போயிட்டீங்களோ? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்குவே. நல்ல கைகளை தட்டி. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, நீங்க விழுந்து கிடக்கிற நிலைய மற்ற யாருக்கும் தெரியாது, ஆண்டவர் தெரியும். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு, சொல்லுங்க, சேர்ந்து பாடுங்க, சரியாக என்னை மகிழ செய்தீர். செய்வீர்னு பாடுங்க. செஞ்சவங்களா செய்தீர்னு பாட போறீங்க. செய்ய போகிறவங்க, ஆண்டவர் செய்யணும்னு எதிர்பார்க்கிறவங்க செய்வீர் பாடுவோமா? துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. நல்லா பாடுவோமா? ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு
எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல, மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவர் என் வாழ்வில் அதிசயம் ஆனவரே. அப்படியே எழுந்து நின்று அப்படியே இந்த பாடலை தொடர்ந்து பாடி நாம் ஆராதனை நிறைவு செய்வோம். சொந்தமான பிள்ளையாக எப்படி சுமக்கிறாராம்? தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வி. ஆச்சரியம் ஆனவரே, என் வாழ்வில் மாறாமலே உடன் இருந்தி. இந்த பாட்டிலேயே என்னை அதிகமாக தொடர வார்த்தை இதுதான். மாறாமலே உடன் இருந்தி, விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் காத்திருந்தல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடன் இருந்தி, விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடன் இருந்தி, விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயம். உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ரபா லக்கர தூர நர நம நம ரபா தர லப ரபா தீர லப ரதூர நீ சக்கர தூர நம நம. உம்முடைய சமூகத்திலே நின்று உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. என் கால்கள் செம்மையான இடத்தில் நிற்கிறது. சபை நடுவிலே நான் உம்மை துதிப்பேன். ஆலோசனையில் ஆச்சரியமானவரே, உம்முடைய ஆச்சரியமான ஆலோசனைகளை தருவீராக. தம்முடைய பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்புவீராக. அதிசயங்களை காண பண்ணுவீராக. நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவர். அப்படி ஆராதிங்க, நல்லா கையா செய்து. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. சொல்லுங்க. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே.
இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயம் ஆனவரே. ஆம் தகப்பனே, இதுவரையில் நடத்தி வந்து மாறாமலே உடன் இருந்து வலக்கரத்தால் எங்களை தாங்கி, நீதியின் வலது கரத்தினால் நான் உங்களை தாங்குவேன், எங்கள் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உடைய கிருபை எங்களை தாங்கி இம்மட்டுமாக வலுவாதபடி எங்களை காத்து தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவராய் மாசற்றவர்களாய் எங்களை நிறுத்தும்படிக்கு தாம் ஒருவரே வல்லமை உள்ளவராய் இருக்கிற தேவனுக்கு சபையிலே சதா காலமும் கிறிஸ்து இயேசு மூலமாக கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நல்ல உற்சாகமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் துதி கன மகிமை செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சந்தோஷமா நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தம். ஆண்டவருக்கு பக்கத்தில் ஆட்களை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. சரி, ஆண்டோடைய வசனத்தை கேட்போம். இன்னும் பேசாமல் என்கிட்ட என்னை பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோசுவாவின் புத்தகம் 24:15. யோசுவா 24:15. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டார், பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இயேசு சகை வீட்டுக்கு போன பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான குடும்பம் இல்லை என்ன ஆவிக்குரிய குடும்பம் என்கிற என்ன ஸ்தோத்திரம் தலைப்பின் கீழாக இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தை என்ன பகிர்ந்தளிக்க ஆசைப்படுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாக. தேவன் நமக்கு என்ன நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். அமை ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஆசீர்வாதமான ஆவிக்குரிய குடும்பமாய் நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பட்டணத்தில், சமுதாயத்தில், தேசத்தில் வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரையும் போல எப்படியோ வாழுகிறோம் அப்படின்னு இல்லை. நீங்களும் நானும் என்ன ஸ்தோத்திரம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய் அமை ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஒரு ஆவிக்குரிய குடும்பங்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த குடும்பத்திற்கு தான் ஆசீர்வாதமும் இருக்கிறதை நான் வாசிக்க முடியும். யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்கும் பொழுது, யோபு 5ஆம் அதிகாரம் 24-25 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது நீர் என்ன செய்ய மாட்டீர்? குறைவே காண மாட்டீர். அடுத்த 25 உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர் என்று என்ன சொன்ன ஸ்தோத்திரம் யோபினுடைய குடும்பத்திற்கு அவருடைய சிநேகிதர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள். எனவே நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இந்த தேசத்தில், பட்டணத்தில், நாம் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஆவிக்குரிய குடும்பங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கு சில காரியத்தை உங்களோடு கூட என்ன பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமோ இல்லை ஒரு ஆவிக்குரிய குடும்பமோ அந்த குடும்பத்தினுடைய தன்மை என்ன? அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட இல்லை ஆவிக்குரிய குடும்பமாக இருப்பதற்கு என்ன செய்யப்பட வேண்டும்?
கர்த்தருக்கு மகிமை. முதலாவது வசனம் சொல்லுகிறது, லூக்கா 1:6 வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அவர்கள் இருவரும், எலிசபெத்தும் சகரியாவும் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆவிக்குரிய குடும்பம் எப்படி இருக்குன்னா, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணுமா? நீதி உள்ள. மனுஷனுடைய பார்வையில் மட்டுமல்ல, மனுஷனுடைய பார்வையில் நல்லவர்கள் என்று சொல்லுவது மட்டுமல்ல, மனுஷனுடைய பார்வையில் இந்த குடும்பம் என்னச்சுன்னா ஒரு பெஸ்ட் குடும்பம், ஒரு ஃபேமிலி என்று சொல்லுவது மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய குடும்பம் நீதி உள்ளதாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சகரியா எலிசபெத் இந்த நாட்களில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவர்கள் என்னச்சுன்னா, ஸ்தோத்திரம், இப்படி நீதி உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு காரணம், அவர்கள் தேவன் கர்த்தர் கட்டளையிட்ட சகல கற்பனைகளின் படியும் நியமங்களின் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்ததுனால தான் அந்த ஆசீர்வாதம். அதனால தான் 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகள் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆசியும் ஐஸ்வர்யம் வீட்டில் என்ன செய்யும்? இருக்கும் என்று ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. அவனுடைய நீதி என்றும் நிலைக்கும் என்று ஆண்டோடைய வசனம் சொல்லி இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் எப்படி இருக்க வேண்டும்? வசனத்தின்படி வாழுகிற குடும்பமாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அதற்கு அர்த்தம், ஸ்தோத்திரம், உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய காரியத்தில், வசனத்தில் வாழ்வதில் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் வாழ்ந்தார்கள், நேர்மையாய் வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை. நேர்மையாய் வாழ்ந்தார்கள், சாட்சியாய் வாழ்ந்தார்கள். ஸ்தோத்திரம். இதைத்தான் நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் நம்முடைய குடும்பமும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சூழ்நிலைகள் எப்படி சாதகமற்று இருந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நாமும் எப்படி வாழ வேண்டும் என சாட்சியா இருக்கணும், நற்சாட்சி காத்துக்கொள்ளணும், நேர்மையா இருக்கணும், தேவனுக்கு உண்மையா இருக்கணும். அப்படிப்பட்ட வசனத்தின்படி வாழுகிற ஆசீர்வாதமான ஆவிக்குரிய குடும்பமாய் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. 101ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. ஒரு மனுஷனுடைய எல்லா செயல்பாடுகள், பேச்சுகள், பார்வைகள், எண்ணங்கள், எல்லா உணர்வுகளின் குறித்து என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். 101:2 வாசி, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என் வீட்டில் எப்படி நடப்பேன்? உத்தம இருதயத்தோடு நடப்பேன். எப்படி நடப்பேன்? அடுத்துள்ள வசனத்தை பாருங்க. தீங்கான காரியத்தை என் கண்ணு முன்னால வைக்க மாட்டேன். என் வீட்டில் என்ன ஸ்தோத்திரம், உத்தம இருதயத்தோடு நடப்பேன். என் வீட்டுக்குள்ள தீமையான காரியத்தை என் கண்ணில் வைக்க மாட்டேன். வழி விலகருடைய செய்கை நான் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன். அது என்ன செய்யாது? பற்றாது. தேவனை விட்டு வழி விலகுகிற, சத்தியத்தை விட்டு வழி விலகுகிற எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் ஸ்தோத்திரம் நான் பின்பற்ற மாட்டேன். அதை நான் வெறுக்கிறேன். அது என்னை ஒரு நாளும் பற்றவே பற்றாது. ஆமென். அடுத்த வசனத்தை பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகலவேன். என் இருதயம் சுத்தமா இருக்கணும். என்ன சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். பொல்லாதவனை நான் என்ன செய்ய மாட்டேன்? அறிய மாட்டேன். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனத்தில், பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டுமே கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். என் வீட்டுக்குள்ள பிறனை ரகசியமா அவதூறு பண்ண மாட்டேன். மூணாவது நபரை குறித்து தேவையில்லாமல் என் வீட்டுக்குள் நான் பேச மாட்டேன். அதுதான் அதுக்கு அர்த்தம். ரகசியமாய் பிறனை அவதூறாய் எண்ணுகிறனை நான் சங்கரிப்பேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வீடு அப்படிப்பட்ட ஒரு நல்ல வீடாய் அமைய, ஆண்டவரே எப்போ என் வீட்டுக்கு வருவேன்? உத்தம
உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், உன் வசனத்தின்படி நான் வாழ்வேன் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படிப்பட்ட குடும்பமாய் நம்முடைய குடும்பம் மாறுவதாக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனத்தை நீங்க பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும், உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். 7ஆம் வசனம் சொல்லு பாருங்க, 7ஆம் வசனம், கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதும் இல்லை. அல்லேலூயா. அப்ப நம்ம வீடு எவ்வளவுக்குள்ள கர்த்தருக்கு பிரியமான வீடா அமைஸ்தோத்த. நான் பரதேசியாய் தங்குற வீட்டுல உங்க பிரமாணம் எனக்கு எப்படி ஆயிட்டு? கீதங்கள் ஆயிட்டு. கைவைத்தல சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட நல்ல வீடாய் நம்முடைய வீடு மாற வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. எது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், எது ஆவிக்குரிய குடும்பம்? எந்த ஒரு குடும்பம் வசனத்தின்படி வாழுகிறார்களோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அல்லேலூயா. அமிஸ்தோத்திரம். இன்னும் ஒரு உதாரணத்தை பாருங்க, நோவாவை குறித்து ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. அமிஸ்தோத்திரம். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. எபிரேயர் 11:7 வாசிக்கும் பொழுது நோவா குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 11:7 வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்தில் இருந்த விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினா, அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு என்ன சுதந்திரவாளி ஆனான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நோவா குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இதனுடைய என்ன ஸ்தோத்திர அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். நோவா குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொன்னது என்ன? கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஐயா, மற்றவங்க எப்படி வாழுதாங்களோ அதை பற்றி நான் ஒரி பண்ண வேண்டாம். மற்றவங்க எப்படி பேசுகிறாங்களோ நடக்கிறாங்களோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். என் குடும்பம் எப்படி இருக்கு? அமிஸ்தோத்திரம். அதை சொல்லுவாங்க, அரசை நம்பி புருஷனை கைவிட்டுறக்கூடாது. அடுத்தவங்களை பேசி நம்ம குடும்பம் நாசமாக போயிடக்கூடாது. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம குடும்பம் என்னச்சுன்னா கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். நம்ம குடும்பம் கர்த்தருக்கு ஆசீர்வாதமான குடும்பம் இருக்கணும். அமிஸ்தோத்திரம். நம்ம குடும்பத்தை குறித்து, என் குடும்பம் வசனத்தின்படி நடக்கிறதா? இந்த உலகத்தில் அத்தனை பேர் என்ன கெட்டு போயினாங்க. இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக எப்படி கண்ட? நீதிமான கண்ட. அப்ப அங்க உள்ளவங்க எப்படி இருந்தாங்க? அந்த 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 6:5 பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டார். அப்ப மனுஷனுடைய எண்ணமோ மனுஷனுடைய இருதயமோ எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அமிஸ்தோத்திரம் கெட்டு போய் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. அடுத்து அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? 6ஆம் வசனம், தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனசாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு வெசனமா இருந்தது, ஆமா கஷ்டமா இருந்தது. அதுக்கு அடுத்து பாருங்க, அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியை வைக்காமல் மனுஷ முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனசாபமா இருக்க என்றான். 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் அழகா சொல்லுதாரு, நோவாவுக்கோ எல்லாத்தையும் அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரு. அவன் இருதயம் சரியில்லை, எண்ணம் சரியில்லை, பேச்சு சரியில்லை, நடக்க சரியில்லை, அது எல்லாத்தையும் நான் நிக்கிரகம் பண்ணுகிறேன், என் இருதயத்துக்கு வசனமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. ஏன் கிடைச்சது? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, தன் காலத்தில் இருந்த நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்தன. அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த உலகம் எப்படி இருக்கட்டும், அமிஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒவ்வொரு நபரை நம்ம பார்த்தா, இந்த திருப்பூரில் பார்க்குற ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையும் பார்த்தா அமிஸ்தோத்திரம், அவங்க முகம் நல்லா இல்லை. தோத்திரம், எப்போ என்ன நடக்குன்னே தெரியல. தோத்திரம், ஒருத்தவங்க கூட ஒழுங்காக வண்டி ஓட்ட மாட்டேங்கிறான். தோத்திரம், எல்லாமே ஏதோ இதில் தான் நிற்கிறான். அவன் எந்த கண்டிஷனில் இருக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. பார்த்து ஏன்பா நல்லா போப்பானா ஒன்று அவன் சீரிடுதான்.
தோத்துறோம். நமக்கு உடனே கீரணம் போல வருது தோத்துறோம். அவன் பேசலாம் வச்சு பார்த்தா அவ்வளவு என்ன செய்ய, ஒருத்தர் கூட, நானும் சில தம்பிமாருடைய முகத்தை பார்க்குறேன், ஐஸ்வர்யமே இல்லாமல் போச்சு. எத்தனை வாலிப தம்பி தங்கச்சிமார்கள், பொட்ட பிள்ளைகள் கூட. என் வீட்டு பக்கத்தில் ஒரு என்னச்சுன்னா KFC, அது பக்கத்தில் ஒரு என்னச்சுன்னா கடை இருக்குது. நீங்கள் அதை போய் பார்த்துட்டு இருக்காதீங்க. அது லவர்ஸ் பார்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக தான் வந்து உட்காந்துருப்பாங்க. நான் முன்னால் ஒரு எப்போமாவது நினச்சேன்னா பாஸ்டர் மேலே நேரத்தில் அங்கே போய் ஒரு டீ குடிக்கலாம்னு, இப்போ போகதே இல்லை. அங்கே எல்லாம் அப்படி தான் இருக்குது. எப்போ ஸ்கூல் விட்டு போனேன், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை காலையிலப்பா எங்கள் பாப்பா விட போகிறேன், ஜோடிகள் தான். திரும்பி பார்த்தா எங்கள் ஜோடிகள் தான். அவன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பையன், அவனை பார்த்து பேசணும் ஆசை. ஆனால் அவனை பேசுறதுக்கு என்னச்சுன்னா அவன் அந்த மனம் அவனுக்கு என்னச்சுன்னா கேட்குற மனம் இருக்கா? இல்லை. இந்த இளைய சமுதாயம் எங்கே போகுது? இவங்களை குறித்த பாரம் நமக்கு எங்கே போயிட்டு? இவங்க எப்படி அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க? காலையில் பார்த்தா என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், எத்தனை நபர்கள் என்னச்சுன்னா அந்த என்னச்சுன்னா ஒயின் ஷாப்பில் காலையே திறக்கிறோம். ஆனால் ஒயின் ஷாப்பில் எத்தனை கூட்டம். நான் நினச்சி பார்ப்பேன், இந்த 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 கேஸுகள் எத்தனை குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? எத்தனை என்னச்சுன்னா மனைவிக்கு இவங்க ஆசீர்வாதம் இருப்பாங்களா? பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்களா? எல்லாத்தையும் கொண்டு போய் இங்கே கொட்டிட்டு போகிறானே. யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட சமுதாயத்தில் நீங்களும் நானும் எப்படி வாழுது? அதுதான் முக்கியம். இவர்களுக்கு குடும்பம்னா என்னென்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய நம்ம தான். நம்ம சாட்சி ரொம்ப அவசியம், தேவை. இல்லையில சொல்லுங்க ஐயா. கிறிஸ்தவ குடும்பம் இதுதான், வசனத்தின்படி வாழுகிற உத்தமமான குடும்பம். எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க அவர் கண்களுக்கு முன்பாக, அவர் பார்வையில் என்னச்சுன்னா எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க. ஆனா அவனோ தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமா உத்தமனா இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. இவங்களை குறித்து நமக்கு பாரம் இருக்கணும், ஆனா என் குடும்பத்தை குறித்த கரிசனை இருக்கணும். அல்லேலூயா. இவர்களை குறித்த பாரம் நமக்கு அவசியம் தேவை. ஐயா இவங்கெல்லாம் மனம் திரும்பணும், இவங்கெல்லாம் நல்லவங்களா மாறணும், அதை குறித்த பாரம். அதான் ஜெபம். ஆனா அதே விஷயத்துல அவங்கள பார்த்து நம்ம குடும்பத்தை விட்டுறக்கூடாது, நம்ம பிள்ளைகளை விட்டுறக்கூடாது. அதற்கும் நாம் என்ன ஸ்தோத்திரம், நம்முடைய குடும்பமும் ஸ்தோத்திரம் வசனத்தின்படி வாழ பழகணும். அல்லேலூயா. அதையே பேசிட்டு இதை விட்டுறக்கூடாது. இதுல கவனம் நமக்கு அவசியம் தேவை. ஆவிக்குரிய ஒரு குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் மாற வசனத்தின்படி வாழுகிற குடும்பம். அதான் என்ன ஸ்தோத்திரம், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமா உத்தமனுமா இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம். அந்த 11 வசனத்தில் பாருங்க, 6:11 வாசிக்கும் பொழுது, பூமியான தேவனுக்கு சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் 12 பாருங்க, அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவன் பூமியை பார்த்தா அது கெட்டதா இருந்தது, மாமிசமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம். 13 வசனத்தில், அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாமிசமான யாவரின் முடிவு எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாய் பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். உனக்கு என்ன செய்வேன்னு சொன்னா, நீ ஒரு கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழைகளை அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமும் கீழ்பூசு, அதுல நீயும் உன் குமாரனும் குமாரத்தையும் ஸ்தோத்திரம் குடும்பம் என்னச்சுன்னா யாரு கர்த்தருக்கு பயந்து இருக்கிறாங்களோ, அந்த குடும்பம் யார் வசனத்தின்படி வாழுகிறாங்களோ அந்த குடும்பம் உள்ளே பிரவேசிக்கட்டும் என்று கர்த்தர் என்னச்சுன்னா, பூமிக்கு ஒரு அழிவு வந்தாலும் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு வசனத்தின்படி வாழ்ந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய குடும்பம் ஸ்தோத்திரம் வசனத்தின்படி வாழுகிற குடும்பமாய் இருக்க வேண்டும். அந்த குடும்பமே ஆசீர்வாதமான ஆவிக்குரிய குடும்பம் என்பதை மறக்க முடியாது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட குடும்பமாய் நம்முடைய குடும்பங்கள் மாறட்டும். ஸ்தோத்திரம். அடுத்து இன்னொரு வசனம் சொல்லுகிறது, 2வது ஸ்தோத்திரம், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. எபிரேயர் 10:23 பாருங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமே. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசை இல்லாமல் உறுதியாயிருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார்.
இந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். நம்முடைய குடும்பம் என்ன வசனத்தின்படி வாழுகிறது மட்டுமல்ல, தேவன் மேல் இருக்கிற விசுவாசம், தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையில அசையாமல் உறுதியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பங்கள்ல ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய குடும்பம் என்று சொல்லுகிறோம், ஆசீர்வாதமான குடும்பம் என்று சொல்லுகிறோம், விசுவாசத்தில் பலவீனப்பட்டு இருக்கிறோம். நமக்கெல்லாம் ஒரு பேர் என்னச்சுன்னா விசுவாசிகள். என்ன பேரு? விசுவாசிகள். ஆனா விசுவாசம் இருக்கிறதா? இன்னைக்கு என்ன, நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறோமா? விசுவாசத்தில் நாம் வாழுகிறோமா? எந்த காரியத்தையும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவன் காட்டுகிற வெளிச்சத்தின்படி கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் என்று அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோமா? இன்னைக்கு அநேகர் குடும்பத்தில் அபூர்வாது. அதனால்தான் சஞ்சலம், அதனால்தான் வருத்தம், அதனால்தான் போராட்டம், அதனால்தான் நமக்கு கவலை, அதனால்தான் நமக்கு ஒரு சுமை. ஆனால் தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். எதை எப்போ எனக்கு செய்யணும் அவருக்கு தெரியும். இல்லையா? எதை எப்போ எனக்கு தரணும் அவருக்கு தெரியும். எப்போ என்னை உயர்த்தணும் அவருக்கு தெரியும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்னை குறித்து சொன்ன காரியம், என் பிள்ளைகளை குறித்து சொன்ன காரியம், ஸ்தோத்திரம் எதிர்காலத்தை குறித்து சொன்ன காரியம் நிச்சயமா அது ஒரு நாள் விளங்கும், ஒரு நாள் நடக்கும், அது மாற்றம் அடையவே அடையாது என்கிற நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் உறுதியாக அசைவில்லாமல் விசுவாசத்தோடு இருக்கணும். அந்த குடும்பம் தான் ஆசீர்வாதமான ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய குடும்பம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? லூக் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 34ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 16:34. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் எப்படி உள்ளனா விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. குடும்பமா தேவன் மேல விசுவாசம் அது நமக்கு வரணும். அன்னைக்கெல்லாம் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நமக்கு ஒரு தேவை அப்படின்னு சொன்னால் ஆண்டர்கிட்ட நம்ம ஜோம் பண்ணுவோம். பிள்ளைகள் ஒரு தேவைன்னு சொன்னால் பதில் ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு யாரும் சொல்ல, நம்மளும் ஜோம் பண்ணதில்லை, பிள்ளைகளும் ஜோம் பண்ண சொல்லுதில்லை. விசுவாசத்தில் வளர்க்கதே இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கதே இல்லை. எந்த வீட்டில் என்னச்சுன்னு ஸ்தோத்திரம், அன்னைக்கெல்லாம் நம்ம பெற்றோர்கள் எப்படி கற்றுக் கொடுத்தாங்க? நமக்கு இந்த விசுவாசம் எப்படி வந்தது? ஒரு வயிற்று வலின்னு சொன்ன உடனே என்னச்சுன்னா உடனே போகிறேன். அப்போ என்ன செய்யலாம்? பக்கத்து வீட்டு அக்காவுக்கு ஃபோன் அடிச்சு, அக்கா வயிற்று வலியா, என்னெல்லாம் கொடுக்கலாம், இல்லாட்டி எந்த ஆஸ்பத்திரி போகலாம், அப்படி இப்போ அப்படி தான் கேட்குறோம். ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. வயிற்று வலின்னு சொன்னேன், போய் உட்காந்து ஜோம் பண்ணு சொன்னாங்களா? அம்மா அப்பா சொன்னாங்களா? விசுவாசத்தில் வளர்த்தாங்களா? இன்னைக்கு நம்ம செய்யுதம்மா? அப்படி இல்லவே இல்லை. ஒரு தேவை என்ன செய்கிறோம்? ஒரு தேவை வந்து நினச்சேன்னா இப்போ தான் ஃபைனான்ஸுக்கார நினச்சேன்னா ஃபோன் அடித்தே கேட்குறானே, சார் உங்களுக்கு லோன் வேணுமா சார் அப்படின்னு கேட்குறானே. ஏன்னா நம்ம கொடுக்குற கடவுள் கூரையை பிச்சுட்டு கொடுக்கல, ஃபோனை நினச்சி நுழைச்சிட்டு உள்ளே வந்து நினச்சிட்டு கொடுக்கல. உங்களுக்கு என்னச்சுன்னா கடன் வேணுமா சார், லோன் வாங்கிக்கிடுதீங்களா சார், அதுக்கடுத்து நம்ம லோன் அலைய வைப்பாங்க. அது வேற. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய தேவைக்கு யாரை சார்ந்திருக்கிறோம்? நம்முடைய சுகத்துக்கு யாரை சார்ந்திருக்கிறோம்? நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு யாரை சார்ந்திருக்கிறோம்? விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு இருக்கிறது? மனுஷகுமார் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. இன்னைக்கு விசுவாசம் நம்முடைய குடும்பத்தில் குறைஞ்சு போயிட்டு, நமக்கு இல்லாத நல்ல பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கல. உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம், உன் எதிர்காலத்தை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நிர்ணயிப்பதற்கு நீ ஜெபம் பண்ணு. கர்த்தர் உனக்கு வழியை திறப்பார். நம்ம இப்போ என்ன சொல்லலாம், நான் இருக்கிறேன் பார்த்துக்கிடும் எல்லாம், அப்படிதான் சொல்லுதோம். ஆனால் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வை. தேவன் உன்னை குறித்து நோக்கம் வச்சிருக்கிறார். அது நடக்கும். எத்தனை பெற்றோர்கள் சொல்லுகிறோம்? இல்லை, மறைஞ்சு போச்சு அதெல்லாம். இன்னைக்கு விசுவாசத்தை காண முடியல நம்ம குடும்பங்கள்ல. ஒரு 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 வாழ்க்கை துணை எடுக்கும்போது எப்படி எடுக்கிறோம்? பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோம்? அது கற்றுக் கொடுக்க இருந்தா தானே? இல்லவே இல்லை, எல்லாம் மறைஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை தேடுதோம். நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், விசுவாசம் நமக்கு அவசியம் தேவை. ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டது. ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டார்.
ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சாரு. அழைச்சு என்ன சின்ன ஸ்தோத்திரம், ஆதியாம் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீ வா, உனக்கு நான் ஒரு தேசத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்ன, உனக்கு மட்டும் இல்லை சந்ததிக்கும் தருவேன்னு சொன்னான். அவனை வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் புத்தகத்தில் வாசித்தா 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11:8 பாருங்க. எபிரேயர் 11:8 வாசிக்கணும். விசுவாசத்தின ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் என்ன செய்தானா? புறப்பட்டு. அதான் விசுவாசம். அவர் கூப்பிட்டாரு, நான் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டாரு. எதுன்னு தெரியாது, எங்கன்னு தெரியாது, எப்படிப்பட்டது தெரியாது. அது என்ன, எப்படி வளமானதா, ஆசீர்வாதமானதா, பெருக்கமானதா, ஸ்தோத்திரம், என்ன தேசம்னு தெரியாது. அங்க வாழ முடியுமா, வாழ முடியாது, தெரியல. ஆனா சொன்ன பொழுது அவன் புறப்பட்டு போயிட்டான். நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் போகிற இடம் தெரியாமையே இன்னதென்று அறியாம போனான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். வசனத்தில் என்ன ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதனால தான் அவர் சொன்ன வார்த்தை என்ன முன்னாலேயே சொல்லிட்டு அவர் விசுவாசமா. ஆதியாம் 13 அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஸ்தோத்திரம். ஆதியாம் 13:14 லோத்து அவனை விட்டு பிரிந்து போன பின்பாக கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, அடுத்த வசனம் பாருங்க, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததி என்னப்படும். 17ஆம் வசனத்தில், நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டு நடந்து திரி, உனக்கு அதை தருவேன்னு கர்த்தர் சொன்னார். ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. இதான் விசுவாசம். அவர் சொன்னா சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவா. நான் நீங்களும் அந்த விசுவாசத்தில் அசையாம நம்பிக்கையா நம்ம இருந்தோம்னா, உறுதியா இருந்தோம்னா, ஆண்டவர் நம்ம நம்பினபடி நமக்கு ஆண்டவர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமான ஆவிக்குரிய குடும்பம் என்பது என்ன? விசுவாசத்தில் கட்டப்படுகிற குடும்பமா இருக்கணும். விசுவாசத்தில் கட்டப்படுகிற குடும்பம் இருக்கணும். அவனுக்கு பிள்ளை இல்லை, 25 வருஷம் காத்து இருக்கிறான். மனைவி கர்ப்பம் செத்து போச்சு. அவனுக்கு வயது சென்று விட்டான். அவனுடைய மனைவி என்ன சொல்கிறார் தெரியுமா? வசனம் என்ன சொல்ல தெரியுமா? உனக்கு ஒரு சந்ததியை தருவேன்னு சொன்னான், உனக்கு இடத்தையும் கொடுப்பேன்னு சொன்னான், ஒரு சந்ததி பூமியின் மணலை போல தூளை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னான். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அண்ணா பரிசுத்தவானுங்க. ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்குது. அப்படிதாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு வியாதி இயேசு சுகமாக்குவார்னு சொன்னா சுகமாகும். இன்னைக்கு பிரச்சனை மாறும் இயேசுவின் நாமத்தில். அவர் மேல நமக்கு ஒரு விசுவாசம் அது நமக்கு இருந்தா போதும். ஆண்டவர் சொன்ன, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் கைவிடப்படுவதில்லை. விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டு. விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த விசுவாசம் நமக்கு, ஆண்டவரே நீர் என்னை விடுவிக்க வல்லவர், என்னை சுகமாக்க வல்லவர், என்னை ஆசீர்வதிக்க வல்லவர், என்னை உயர்த்த வல்லவர், என் வாழ்க்கை என்ன அநேகருக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவர் என்று நாம் விசுவாசித்தால் போதும். அது நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் மத்தேயு 17:20 வாசிக்கிறோம். மத்தேயு 17:20 ஆண்டவர் சொன்னாரு, ஸ்தோத்திரம், தம்முடைய சீஷர்களை பார்த்து, அதற்கு இயேசு, உங்க அவிசுவாசத்தினாலே தான் ஏன் எங்களால கூடாம போயிட்டு? அவிசுவாசத்தினால்தான். கடுகு அளவு, எந்த அளவு? கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து அவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்லாதானே அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா போதுங்க. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது உங்களால் கூடாத காரியம் ஒன்றில்லை, நிச்சயமாய் நடக்கும். கைவைத்தலையில சொல்லுங்களேன் பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அந்த கிருபை ஆவியா நமக்கு தருவாராக. நல்ல சத்தம் அல்லேலூயா. அந்த இரக்கத்தை ஆவியான விசுவாசத்தை தருவாராக.
அதனால ஆபிரகாமை குறித்த ஆண்டவர் விசுவாசமா சொன்னாரு. ஆதியாகமம் 18:19 ஆதியாகமம் 18:19 ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்க. ஆதியாகமம் 18:19 அம்மே ஸ்தோத்திரம். அதற்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கணும், விசுவாசத்தை ஊட்டணும். நம்ம வீடு விசுவாசம் உள்ளதா இருக்கா? எந்த தேவை வரும் பொழுது, அந்த எந்த காரியம் வரும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் நீர் எனக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க, என் வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை எனக்கு நடப்பிக்க உம்மால முடியும் ஆண்டவரே, அப்படி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. கேட்டு பாருங்க, அந்த குடும்பம் தான் ஆசீர்வாதமான ஆவிக்குரிய குடும்பம். விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். அலையில சொல்லுங்க, அலையில விசுவாசத்தில் வாழணும். ஆமே ஸ்தோத்திரம். நேரத்தை கருதி ஆமே ஸ்தோத்திரம். மூணாவது, நம்முடைய வாழ்க்கை என்னச்சுன்னா இயேசுவை வெளிப்படுத்துகிற குடும்பமாக இருக்கணும். இந்த உலகத்துக்கு யாரை வெளிப்படுத்தணும் சொல்லுங்க, யாரை வெளிப்படுத்தணும்? இயேசுவை வெளிப்படுத்தணும். மத்தேயு 1:24 பாருங்க. மத்தேயு 1:24 ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. மத்தேயு 1:24 ஆமே ஸ்தோத்திரம். அங்கே யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, அடுத்த வசனம் 25, அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். இந்த உலகத்துக்கு இயேசுவை வெளிப்படுத்த ஒரு குடும்பம் தேவைப்பட்டுச்சு. அதான் என்ன சொன்ன, யோசேப்பு மரியாள். அல்லேலூயா. லூக்கா 1:38 வாசிக்கிறோம். அவன் ஆண்டவர் தூதன் வந்து சொல்லுகிறான், மரியாளே நீ ஒரு என்ன சொன்ன குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடும். அவர் சொல்ல, நான் புருஷனை அறியலை. அது சொல்லுகிற என்ன சொன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அது வந்து அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடது என்றார். அப்பொழுது தேவதன் அவளிருந்து என்னச்சுன்னா போய்விட்டான். இயேசுவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தின குடும்பம். யோசித்து பாருங்க, இயேசுவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினாங்க. அன்னைக்கு அதை வெளிப்படுத்தல, இந்த குடும்பம் அதற்கு அனுமதிக்கலைன்னா அமை நம்ம நிலைமை ரட்சிப்பு வந்திருக்குமா? அமை விடுதலை வந்திருக்குமா? அமை ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம எல்லாம் இருந்திருப்போமா? இயேசுவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தின ஒரு யோசேப்பும் ஒரு மரியாளும் தேவைப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதால் இன்றைக்கு என்ன, எத்தனையோ பேர் இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் இயேசுவை அறியப்படுத்துகிற குடும்பமாய் நீங்களும் நானும் மாறணும். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவை என்ன மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துதீங்களா? நீங்கள் என்ன ஸ்தோத்திரம், வேலை பார்க்கிற இடத்துல மற்றவங்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்துதீங்களா? அமை ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்தில் இயேசுவை வெளிப்படுத்துதீங்களா? ஆண்டவர் இயேசுவை என்ன, யோசேப்பும் இந்த மரியாள் எத்தனை நிந்தை அவமானங்கள், எத்தனை அவதூறுகள். வசனம் சொல்லுகிறது, அவன் நீதிமானா இருந்தபடினா அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவளை ரகசியம் அவளை தள்ளிவிட ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருந்தான்னு வாசிக்கிறோம். அவன் அவளுக்குள்ள என்ன அவமானம். இந்த இயேசுவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துறதுக்கு அவமானம், நிந்தை, அவச்சொற்கள். அமை ஸ்தோத்திரன். அது அவள் வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம், எவ்வளவு தியாகம் பண்ண வேண்டியிருந்தது, எவ்வளவு தன்னுடைய என்ன இன்பத்தை மறக்க வேண்டியிருந்தது. அதெல்லாம் சொல்லி தான் இயேசுவை வெளிப்படுத்தினாங்க. வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை நீங்க பாருங்க. அமை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முதல் சபை உருவாவதற்கு காரணம் கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தினார். சமேரியாவில் என்ன சுவிசேஷ அறிவிக்கப்பட கர்த்தர் பிலிப்பை பயன்படுத்தினார். எகிப்தில் என்ன ஸ்தோத்திரம், எத்தியோப்பியா அமை ஸ்தோத்திரம் மந்திரி மூலமாக என்ன பிலிப்பு அவனை சந்தித்து அது மூலமாக எகிப்துக்குள்ளாக சுவிசேஷம் இயேசு அறிவிக்கப்பட்டார். கொர்நேலி மூலமாக புறஜாதிகளுக்குள்ள என்ன சுவிசேஷம் போகப்பட்டது. அமை ஸ்தோத்திரம். இந்த கொர்நேலி என்ன புறஜாதியினை சந்திப்பதற்கு கர்த்தர் பேதுருவை என்ன அவரை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல என்ன அத்தனை பட்டணத்தில் திறவு என்கிற மூலமாக பவுல் என்ன சுவிசேஷத்தை சொன்னார். ரோமாபுரியில் என்ன ஸ்தோத்திரம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு பவுல் கர்த்தர் என்ன பயன்படுத்தினார். ஆமை சீப்புரு தீவாரில் பர்னபா, பவுல், மார்க்கு இவர்கள் என்ன பயன்பட்டாங்க இயேசுவை வெளிப்படுத்த. அது மட்டும் இல்ல, கலாத்தியா, ஆசியா, மக்கோதனியா, அகையா நாட்டில்
சுவிசேஷம் இயேசு வெளிப்படுவதற்கு அங்கே நினைச்சின பவுலும் சீலா தீமோத்தேயு லூக்கா இவர்களை கர்த்தர் நினைச்சின ஒரு கருவியாய் பயன்படுத்தினார். எபேசு அகயாவில் கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு அப்போலோவை கர்த்தர் பயன்படுத்தினார். கொரிந்தில சுவிசேஷம் எல்லாருக்கும் போவதற்கு கர்த்தர் ஆக்கிலா பிரிஸ்கிலாவை பயன்படுத்தினார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நபரும் இயேசுவை அறிவதற்கு, இயேசுவை வெளிப்படுத்த ஒரு நபரை கர்த்தர் ஒரு குடும்பத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே சுவிசேஷம் அறிவிக்கப்பட, இயேசு வெளிப்பட உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் சமுதாயத்தில் என்ன வெளிப்பட உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற என்ன பகுதியில் இயேசு வெளிப்படுத்தப்பட உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு ஸ்தோத்திரம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம்? எத்தனை பேர் இயேசுவை என்ன வெளிப்படுத்தி இருக்கிறோம்? எத்தனை பேர் இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கை என்ன ஸ்தோத்திரம் சொல்லில் அல்ல, நம்முடைய வாழ்க்கை தான் மற்றவர்கள் இயேசுவுக்குள்ளே வரும். தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமுண்ட ஸ்தோத்திரம். அந்த பட்டணத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்ற பேர் அங்கு வந்தது. ஏன்னா அவர் கிறிஸ்து உடையவர்கள். அல்லேலூயா. வாழுகிறோமா அப்படிப்பட்ட இயேசுவை வெளிப்படுத்துகிற குடும்பம் இருக்கிறோமா? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 10:36 வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 10:36 வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும். இதை நீங்க நினைச்சன ரோமர் 10:12-13 வாசித்து பாருங்க. ரோமர் 10 ஸ்தோத்திரம் 12-13 வாசித்து பார்த்தாலும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கு ஐஸ்வர்ய சம்பந்தம் இருக்கிறார். எல்லாருக்கும் கர்த்தர். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2:36 பாருங்க. அப்போஸ்தலர் 2:36 வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் அறியணும் இயேசுவை. அதற்கு என்ன ஸ்தோத்திரம், எல்லாரும் அறிய என் குடும்பம் ஆண்டவரே இயேசுவை வெளிப்படுத்துகிற யோசேப்பு மரியாளின் குடும்பமா இருப்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு ஸ்தோத்திரம் அப்படி இருப்பதாக. ஒரு 10 நிமிஷம் பொறுங்க, யூத் மீட்டிங் வசனத்தை முடிச்சிருவோம். நமக்கு இதுக்கு அடுத்து அங்கே போவோம். 10 நிமிஷம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. ஏன்னா அப்புறம் வசனத்தை விட்டுட்டு நம்ம அங்கே போய் வேஸ்ட் ஆகிருக்கோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதா. ஆண்டவருடைய என்ன வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம வெளிப்படுத்த படிக்கிற இடத்துல வெளிப்படுத்துகிறோமா? வேலை பார்க்குற இடத்துல வெளிப்படுத்துகிறோமா? குடும்பத்தில் வெளிப்படுத்துகிறோமா? சமுதாயத்தில் வெளிப்படுத்துகிறோமா? இயேசு எத்தனை பேர் தெரியாமல் இருக்கு? எல்லாருக்கும் இயேசு தெரியணும். அதுக்கு நீங்களும் நானும் காரணமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு உதாரணத்தை சொல்ல, அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 24 வசனத்தில் பாருங்க. 24 வசனத்தில், மறுநாளே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காய் காத்திருங்க. கைவிட்டு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களுக்காய் காத்திருந்தார். நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் காத்திருங்க. நம்ம எத்தனை பேருக்கு என்னச்சுன்னா இயேசுவை சொல்லுவதற்கு ஒரு வழியை உண்டாக்கி வைக்கிறோம். இயேசுவை வெளிப்படுத்த எத்தனை பேருக்கு வழியை உண்டாக்கி வைக்கிறோம்? நம்ம கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ குடும்பம்னு அதுதான் அர்த்தம். ஆவிக்குரிய ஆசீர்வாதமான குடும்பம் என்பது அர்த்தம் என்ன? இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்கள். கைவிட்டு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு குடும்பம் ஸ்தோத்திரம். ரோமர் என்னச்சன ஸ்தோத்திரம் 16 அதிகாரம். அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த அதிகாரத்தில் 16:1 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். கெங்கரையா ஊர் சபைக்கு ஊழியக்காரைய நம்முடைய சகோதரி பெபையால நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு, அடுத்த வசனம், அடுத்த 2வது வசனம், தம்பி சீக்கிரம் போடு. எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அதில் நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் நினைச்சுன்னா ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தாள். ஸ்தோத்திரம். பெபையால் அவள் ஊழியத்துக்கு என்னச்சுன்னா ஆதரவாக இருந்தவள். ஸ்தோத்திரம். ஆக்கிலா பிரிஸ்கிலா, அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, உடன் வேலையாட்கள். அவர்கள் எனக்கு ஊழியத்துக்கு கழுத்தையும் கொடுத்தார்கள். எதை கொடுத்தாங்க? கழுத்தையும் கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம்.
6ஆம் வசனத்திலும் 12ஆம் வசனத்திலும் பாருங்க, அங்க என்ன சின்ன ஸ்தோத்திரம், மிகவும் பிரயாசப்பட்ட மரியாள் அவளை வாழ்த்துங்கள். ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்தில் பாருங்க, திரிப்பேயானால் திரிப்போசால் இவளை என்ன சின்ன ஸ்தோத்திரம் வாழ்த்துங்கள். அவர் கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பெர்சியாள். இவங்கெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்னச்சுன்னா அவங்க என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஆதரவா இருந்தாங்க, உடன் வேலையாட்களா இருந்தாங்க, பிரயாசப்பட்டாங்க. அது மட்டுமல்ல, 13ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்ட கர்த்தருக்குள் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபாவையும் எனக்கு தாயாகி அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். ஒரு அலையில சொல்லுங்களே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியத்துக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம குடும்பம் எப்படி இருக்கு? ஆதரவா இருக்கிறீங்களா? உடன் வேலையாட்களா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். மிகவும் பிரயாசப்படுதீங்களா? தாயாக தகப்பனாக ஊழியம் கட்டப்படுவதற்கு, தேவ ராஜ்யம் எழும்புவதற்கு நாம் இருக்கிறோமா? அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட குடும்பமாக நாம் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திரம். அன்றைக்கு என்ன சின்ன ஸ்தோத்திரம், நான் முக்குடல் ஊழியத்திலையும் பார்த்தீங்கன்னா கனகம்மா அப்படின்னு ஒரு அம்மா, நான் ஊழியத்துக்கு முத போகும்பொழுது அந்த அம்மா தான் ஸ்தோத்திரம் ட்ராக்ஸு ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி போய் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது என்னச்சு, நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் பாஸ்டர் ராபின்சனும், அதுக்கடுத்து என்னச்சுன்னா இன்னொரு மோகன்ராஜ், இந்த 3 பேரும் நாங்கள் போய் அந்த முத அந்த ஊருக்குள்ளே போய் என்னச்சுன்னா ட்ராக்ஸ் கொடுக்குறோம். அப்போ கனகம்மா அப்படின்னு ஒரு அம்மா சந்தித்தோம். அந்த அம்மா எங்களை முதல் என்னச்சுன்னா அவங்க வீட்டிலேருந்து என்னச்சுன்னா பக்கத்தில் ஒருத்தர் சுகமில்லமாக இருக்கிறாங்க, வாங்க அவங்க வீட்டுக்கு உங்களுக்கு ஜெபமண்ண கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி எங்களை முத கூட்டிகிட்டு போனாங்க. அந்த வீட்டுக்கு போனேன். அங்கே மேஸ்லின், அதுக்கு ஆழ்வின்னு சொல்லி என்னச்சுன்னா ஒரு அங்கே இருந்தாங்க. அந்த வீட்டில் போய் என்னச்சுன்னா ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு வந்தோன்னே அந்த வீட்டில் எங்களுக்கு முதல்ல என்னச்சுன்னா சாப்பாடு கொடுத்தாங்க. ஊருக்கு அன்னைக்கு அந்த முக்கூடல் ஊழியத்துக்கு ஆதரவாக இருந்தவங்க அந்த குடும்பம். தோத்திரம். அதே மாதிரி திருப்பூருக்கு வந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஊழியத்துக்கு வந்தேன். வந்த அன்னைக்கு சபையை அடைச்சிட்டாங்க. ஸ்தோத்திரம். அடைச்சோன்னு என்னச்சுன்னா ஜெர்மன், அது என்ன ஹோட்டல், அது என்ன ஹோட்டல், அது ரிச்மேன் ஹோட்டல், அது ரிச்மேன் ஹோட்டல் இருந்தேன். பேர் தான் ரிச்மேன். தோத்துறோம். ரிச்மேன் ஹோட்டலில் இருந்தேன். ஒரு நாள் சந்துரு வந்தான். பாஸ்டர் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், ஏன்னா அது ஒரு நாளைக்கு என்னச்சுன்னா 2500 ரூபா. அப்போ எங்கடா போக? நான் அவங்ககிட்ட கேட்டேன், எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு ரூம் எடுத்து கொடுறா, அதில் இருந்துட்டு என்னச்சுன்னா ஒரு பாயும் ஒரு தலைவனு கூட வேண்டாண்டா, அவன் ஆரம்ப ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிடும். தோத்துறோம். அதனால் ஒரு தலைவனை கூட வேண்டாம், எனக்கு ஒரு பில்லை இல்லாமல் என்னச்சுன்னா பாய் மட்டும் இருந்தால் போதும், ரூமில் இருந்துக்கிடுவோம், சாப்பாடெல்லாம் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவன் என்ன சொன்னான், இல்லை பாஸ்டர் உங்களுக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொன்னான். அல்லேலூயா. அது ஆண்டர் கொடுத்த ஆண்டர் செல்வம் வீடு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எனக்கு அந்த வீட்டுக்கு என்னது, நான் எந்த வீட்டுக்குள்ளே போய் தங்கி பழக்கமே இல்லை. எந்த வீட்டுக்குள்ளும் போய் என்னச்சுன்னா நானே சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கி பழக்கமே இல்லை. ஆனால் கர்த்தர் அன்னைக்கு இந்த ஊழியத்தை செய்வதற்கு அன்னைக்கு ஆதரவாய் ஒரு குடும்பத்தை, ஆண்டர் செல்வம் குடும்பத்தை ஆண்டர் வைத்திருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்குமே நீங்கள் எல்லாம் ஆதரவாக இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த இக்கட்டான நேரத்தில் ஸ்தோத்திரம், அந்த நெருக்கடியான நேரத்தில், அந்த என்னச்சுன்னா சூழ்நிலைகள் சரியில்லாத நேரத்தில் தன் வீட்டை என்னச்சுன்னா திறந்து கொடுத்து, தன் வீட்டில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் இருங்கள் என்று சொல்லி, பிரச்சனை எதிர்ந்தாலும் பார்க்காம நம்பிக்கையோடு கூட என்னச்சுன்னா திறந்து உபசரித்த குடும்பம். அதை மறக்க முடியாது, அது என்னைக்கு மறக்க முடியாது. ஆதரவு, எத்தனை ஊழியத்துக்கு நம்ம ஆதரவாக இருக்கிறோம். இன்னைக்கு ஊழியத்துக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் ஒரு தாயா இருக்கீங்களா, தகப்பனா இருக்கீங்களா? உங்கள் பகுதியில் இயேசுவை மற்றவங்க அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் தாயா மாறணும். உங்கள் வாழ்க்கை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நீங்கள் ஒரு உடன் வேலையாட்களாக இருக்கணும். இயேசு வெளிப்பட நீங்கள் அதில் எங்களோடு கூட நீங்கள் பிரயாசப்படணும். அதைத்தான் வேதம் சொல்கிறது. ஆக்கிலா பிரிஸ்கிலா அவங்கள குறித்து அப்போஸ்தலர் 18:2 ரோமர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் 16:3-5 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த ஊழியத்திற்காக தங்களை கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லை, ஸ்தோத்திரம் கொரிந்து சபையில் எல்லாரும் யூதனெல்லாம் வெளியே போ அப்படின்னு எல்லாம் தள்ளப்பட்டாங்க. பவுல் இன்னைக்கு எங்கே போகிறேன்னு தெரியலை. அப்போ உடனே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஆக்கிலா பிரிஸ்கிலா அவங்க கூடார தொழில் செய்கிறவங்க பவுல் என்னச்சுன்னா தன் வீட்டுக்கு இடம் கொடுத்தாங்க. கொரிந்து சபையில் அவன் போய் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அந்த வீட்டில் தங்கிட்டு தேவாலயத்தில் போய் வாரந்தோறும் ஆண்டவரை பற்றி சொல்லி சம்பாஷணை பண்ணினா கொரிந்து சபை எழும்ப ஆரம்பித்தது. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே,
உங்களை கர்த்தர் என்னச்சுன்னா தம்முடைய ஊழிய ராஜ்யத்தை கட்ட உங்களை ஆண்டவர் எதிர்பார்த்து இருக்கிறார். என் குடும்பம், என் பகுதிகள் என்னச்சுன்னா தேவ ராஜ்யம் கட்டப்பட என் குடும்பம் என்னச்சுன்னா அதற்கு ஆயத்தமா இருக்கு. எத்தனை சொல்ல முடியும்? அல்லேலூயா. உங்க குடும்பம் எப்படி இருக்கு? அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவிக்குரிய குடும்பம். கடைசியாய் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்த குடும்பம். என்ன குடும்பம்? நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும்? சத்தியத்துக்கு. அப்போஸ்தலர் 16 14 15 அமை ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 16 14 15 வாசிக்கிறோம். 16 14 15 அப்பொழுது தியத்திரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வழங்கலுமாகிய லீதியாள் என்னும் பேரில் ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அடுத்த வசனம் பாருங்க. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினார், என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று தங்களை வருத்திக்கணும். வசனம் சொல்லுது, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்று. எப்போ? வசனத்தை கேட்டார்கள், மனம் திரும்பினார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அல்லேலூயா. 31 அதில் பாருங்க. 31 பாருங்க. 31 பாருங்க. அமை ஸ்தோத்திரம். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படு என்று சொல்லி. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனத்தில் அவனுக்கு அவன் வீட்டில் யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். என்ன நடந்தது? அடுத்த வசனம் 33 மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்களும் அனைவரும் உடனே என்ன செய்தார்கள்? ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 10 47 48 இதே வாசிக்கிறோம். அமை ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2:38 ஆண்டவருடைய வசனம் அப்படி சொல்லுகிறது, இருதயத்தில் குற்றப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்யணும் கேட்ட பொழுது உடனே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர்கள் ஞானஸ்நானத்தை என்ன ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுன்னு சொன்னான். அமை ஸ்தோத்திரம். மத்தேயு 3:6 பாருங்க. அமை ஸ்தோத்திரம். 3:2 வாசிக்கிற மனம் திரும்பு பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னான். அமை ஸ்தோத்திரம். 3:6 வாசிக்கிறோம், வசனத்தை கேட்டவங்கெல்லாம் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஞானஸ்நானம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். இது சத்தியம். ஞானஸ்நானம் என்பது ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல. ஞானஸ்நானம் என்பது சத்தியம். எத்தனை குடும்பங்கள், எத்தனை பேர் இன்னைக்கு நினைச்சு அந்த சத்தியத்தை விலக்கி வச்சிருக்கிறோம். எத்தனை குடும்பத்தில் இன்னைக்கு அந்த குடும்பத்தில் சத்தியத்தை விலக்கி வச்சிருந்தா அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற குடும்பமாய் நபர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. மனம் திரும்பினையா? அமை பிலிப்பு கந்தக மந்திரிக்கு அமை ஸ்தோத்திரம் அந்த சுவிசேஷம் சொல்லுகிறான். வாசனத்தை கேட்ட மாத்திரம் சொல்லுகிறான். தண்ணி இருக்கிறது, ஞானஸ்நானம் எடுக்க தடையா? இல்லை. உடனே ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தான். ரட்சிக்கப்பட்டு என்ன சொன்ன ஸ்தோத்திரம், இன்னும் ஞானஸ்நானத்தை காலதாமதம் பண்ணி கொண்டிருந்தார். அமை ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் எப்போ வருவான்னு தெரியாது. நாம் பரிதவிக்கப்படுகளாக இருப்போம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்பது என்ன? ஞானஸ்நானம் என்பது என்ன? அது தேவனுடைய கட்டளை. அது தேவனுடைய கட்டளை. மத்தேயு 28:19 பாருங்க. மத்தேயு 28:19 என்ன சொல்லுது? ஆமென் ஸ்தோத்திரம். 28:19 வாசிக்கிறோம். ஆமென். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியின் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. என்ன கொடுங்க? என்ன கொடுங்க? ஆமாம், நீங்கள் புறப்பட்டு ஞானஸ்நானம் கொடுங்க. தேவனுடைய கட்டளை. கட்டளை மீறினா என்னது? பாவம். இதுவரையும் அவருடைய கட்டளை நிறைவேற்றாமல் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஐயா நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் எடுத்தாகணும். அப்படி எடுக்கலையா நீ கட்டளை என்ன நிறைவேற்றல அர்த்தம். கட்டளை நிறைவேற்றின ஆசீர்வாதம் இல்லை. ரெண்டாவது தேவனுடைய ஆலோசனை. அது தேவனுடைய லூக்கா 7:30 லூக்கா 7:30 பாருங்க. 7:30 லூக்கா 7:30 அமை ஸ்தோத்திரம். அங்கே இருக்கு பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை என்ன செய்தார்கள்? தள்ளி விட்டார்கள். அப்போ ஞானஸ்நானம் என்ன? தேவனுடைய ஆலோசனை. அதை தள்ளனா உனக்கு கேடு வரும். அது தள்ளனா என்ன வரும்? கேடு. அப்போ நீ கேடு வராமல் இருக்கணும்னா ஞானஸ்நானம் எடுக்கணும். தோத்திரம். மூணாவது ஞானஸ்நானம் என்பது என்ன? மத்தேயு 3:13-15 வரை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்ல, இயேசு என்ன சொன்ன அந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுக்க வந்தார். அவன் சொன்ன உம்மாலே நான் ஞானஸ்நானம் எடுக்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ எல்லா நீதியும் நிறைவேற்றுவது ஏதுவா இருக்கிறது, இடங்கொடுன்னு சொன்னார். அல்லேலூயா. மத்தேயு 3:15 பாருங்க. 15 இயேசு அவனுக்கு இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏதுவாய் இருக்கிறார். அப்ப ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய நீதி. நீதிக்கு புறம்பானது அநீதி. ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்து ஞானஸ்நானம் என்பது தேவனோடு அடக்கம் பண்ணப்படுவது. ஆமென். கொலோசியர் 2:12
கொலோசியர் 2:12. கொலோசியர் 2:12. ஆமென், ஸ்தோத்திரம். வாசிங்க கொலோசியர் 2:12. சீக்கிரம் எப்பா தம்ம சீக்கிரம் டக்கு டக்கு டக்குன்னு போடுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதில் அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகி என்னச்சுன்னா, அப்போ அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுவது. அப்போ யார் அடக்கம் பண்ணப்படணும்? யார் அடக்கம் பண்ணப்படுவாங்க? உயிரோடு அடக்கம் பண்ணுவோமா? இல்லை, செத்தவங்களை தான் அடக்கம் பண்ணுவோம். அப்போ ஞானஸ்தானம் என்பது அடக்கம் பண்ணப்படணும்னா நீங்கள் சாகணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? நீங்கள் சாகணும். எப்போ வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 6:3 பாருங்க. ரோமர் 6:3 பாருங்க. ரோமர் 6. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் எல்லாரும் அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் ஞானஸ்தானம் பெற்ற அறியாமல் இருக்கிறீர்களா? அடுத்த வசனம் 4 பாருங்க. நாம் பிதாவின் மகிமையினால கிறிஸ்து மரித்தோர்ந்து எழும்பப்பட்டது போல நாமும் புதிதாக ஜீவனுள்ளதாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தை கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ ஞானஸ்தானம் என்பது என்னச்சுன்னா மரணம். இந்த உலகத்துக்கு மறிக்கிறேன், உலக வழிபாடுகளுக்கு மறிக்கிறேன், உலக செயல்பாடுக்கு மறிக்கிறேன். இனி நான் அல்ல, நான் கிறிஸ்துவே என்னில். அல்ல சொல்லுங்க. மரித்தவர்கள் தான் அடக்கம் பண்ணப்பட முடியும். அடக்கம் பண்ணினவங்க தான் எழும்பவும் முடியும். அல்ல சொல்லுங்க. அது அடுத்த வசனம் பாருங்க. அதே ரோமர் 6 அடுத்த வசனம் பாருங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ மரணத்தின் சாயல் உங்களுக்குள்ள வரல அப்படின்னா, நீங்கள் சாகலை அப்படின்னா, கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்துக்கு சாகலைன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது? எழும்ப. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? சொல்லுங்கள். எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? சொல்லுங்கள். எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? தோத்திரம். இதையே இன்றைக்கி அங்கே யூத்துலேயும் சொல்லுங்கள். அது இதை இன்றைக்கி யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கணும் எனக்கு ரிசல்ட் வந்துடணும். அப்போ யூத் எழுப்பி போயிருங்க. யூத்து சீக்கிரம் அப்படி குயிக்காக போங்க. மற்ற எல்லாரும் நம்ம எல்லோரும் எழும்பி நிற்போம். எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய குடும்பமாய் மாற ஆமென், ஸ்தோத்திரம். வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, விசுவாசத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்ட கிறிஸ்துவை உலகத்திற்கு வெளிப்படுத்த குடும்பமாக இருக்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரை ஊழியத்திற்கு ஆசீர்வாதமான ஆதரவாக இருக்கிற உடன் வேலையாட்களாக இருக்கிற பிரயாசப்படுகிற குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவர் நம்ம கூட பேசியிருக்கிறார். அம்மே தோத்துற நான் வசனத்தின்படி வாழுகிறேனா, அம்மே நேர்மையாக இருக்கிறேனா, உண்மையாக இருக்கிறேனா, சாட்சியாக இருக்கிறேனா, உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள். ஹல்லேலூயா. எல்லாருடைய நிலைமையும் தேவனுக்கு முன்னால் வந்தது. எல்லாத்தையும் பார்க்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் குடும்பம் எப்படி இருக்கிறது? என் குடும்பம் எப்படி இருக்கிறது? என் குடும்பம் எப்படி இருக்கிறது? என் குடும்பம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் வசனத்தின்படி வாழ, கற்பனையின்படி வாழ, நியமத்தின்படி வாழ, நீதியின்படி வாழ ஆண்டவரே என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எல்லாம் ஒப்பு கொடுத்து எல்லாம் கொஞ்சம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. 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 ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாம் ஒப்பு கொடுத்து எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஒப்பு கொடுத்து எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனுக்கு எல்லாம் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. இன்னும் விசுவாசத்தில் ஆண்டவரே குடும்பம் இன்னும் விசுவாசத்தில் ஸ்திரப்படல ஆண்டவர், விசுவாசத்தில் உறுதியா இல்ல. விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க, விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்துக்கு என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறப்பா. விசுவாசம் என் குடும்பத்தில் வரணும் ஆண்டவரே. அண்டு எனக்குள்ள வரணும், என் பிள்ளைகளுக்குள்ள வரணும் ஆண்டவரே. தேவன் மேல் விசுவாசம், தேவனுடைய வார்த்தையில விசுவாசம், வாக்குத்தத்தத்தில் விசுவாசம் ஆண்டவரே. அதில் உறுதியாக இருக்க, அசைவில்லாமல் இருக்க கர்த்தருக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. அந்த விசுவாசம் உள்ள குடும்பமா என் குடும்பத்தை மாற்றும் ஆண்டவரே. அப்படி எங்க குடும்பத்தை மாற்றுங்க ஆண்டவரே.
கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை வெளிப்படுத்துகிற குடும்பமா, இயேசுவை வெளிப்படுத்துகிற குடும்பமா, எல்லாருக்கும் அவர் வெளிப்படுத்தணும். எல்லாருக்கும் அவர் ஆண்டவர், எல்லாருக்கும் அவர் ரட்சகர். ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அவர் தெய்வம். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த இயேசுவை வெளிப்படுத்துகிற குடும்பமா ஆண்டவரே, குடும்பம் மாறணும் ஆண்டவரே, மாறணும் ஆண்டவரே. எத்தனை இடத்துல இயேசு இன்னும் அறியாம இருக்கிறாங்களே, அறியாம இருக்கிறவங்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்துகிற குடும்பமா என் குடும்பம் மாறட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை வெளிப்படுத்துகிற குடும்பமா, இயேசுவை வெளிப்படுத்துகிற குடும்பமா, நான் இருக்கிற தெருவில், நான் இருக்கிற சமுதாயத்தில், நான் இருக்கிற ஊரில், நான் இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் அந்த பகுதியில் இயேசுவை வெளிப்படுத்துகிற குடும்பமா என் குடும்பம் மாறுவதாக. இயேசுவை வெளிப்படுத்துகிற குடும்பமா ஆண்டவரே, என் குடும்பம் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே மாதிரி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஊழிய தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, சபை கட்டப்படுவதற்கு, ஆண்டவரே ஊழியம் விஸ்தாரப்படுவதற்கு, ஆண்டவரே நல்ல ஆவிக்குரிய தாயாக தகப்பனாக என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே சகோதரனாய் சகோதரியை ஒப்பு கொடுக்கிறப்பா, ஊழிய வளர்ச்சிக்கு நான் பிரயாசப்பட ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆதரவாக இருக்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆமென். எல்லாம் ஒப்பு கொடுத்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஊழியத்திற்கு கழுத்தை கொடுப்பதற்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தியாகம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தேவ ராஜ்யம் கட்டப்படணும், கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படணும், பரலோக ராஜ்யம் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா தெருக்களிலும் கட்டப்படணும். இந்த திருப்பூர்ல இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் 9 லட்சம் மக்களையும் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். 9 லட்சம் மக்கள் இயேசுவை அறிவதற்கு, தேவ ராஜ்யம் இந்த 60 வார்டிலையும் எழும்புவதற்கு, சுற்று கிராமத்தில் வெளிப்படுவதற்கு நம்மை கர்த்தர் நம்பியிருக்கிறார். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வெளிப்படுவதற்கு, ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜ்யம் கட்டப்படுவதற்கு பிரயாசப்பட ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய தாயாய் தகப்பனாய் சகோதரனாய் சகோதரியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஊழியத்திற்கு ஆதரவாய் இருப்போம் ஆண்டவரே, தேவ ராஜ்யத்துக்கு ஆதரவாய் இருப்போம் ஆண்டவரே, தேவ ராஜ்யம் கட்டப்பட ஆதரவாய் இருப்போம் ஆண்டவரே, தேவ ராஜ்யம் எழும்ப ஆதரவாய் இருப்போம் ஆண்டவரே. அப்பா நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திர பக்கபலமாய் இருப்போம், அதற்கு நாங்கள் பிரயாசப்படுவோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறபடியா, அந்த அபிஷேகத்தை நம்ம எல்லா குடும்பத்திலும் ஊற்றுகிறபடியா, நல்ல கரங்களை தட்டி எல்லா வாய்களை திறந்து விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்து, 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 மகிமைப்படுத்தி. நன்றி ஆண்டவரே. எங்க குடும்பத்தை அப்படி மாற்ற, நான் என் வீட்டாரும் என்றா கர்த்தரை சேவிப்போம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட குடும்பமாய் மாற்றும் ஆண்டவரே. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, மகிமை செலுத்தி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவோம், 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 பெற்றுக்கொள்ளுவோம். ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பம் என்று விளங்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய குடும்பமாய் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்த ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை ஆண்டவரே. இதுவரையும் ஆமென் ஸ்தோத்திரம் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் அது காலம் தள்ளிக்கொண்டே இருந்தால் நாட்கள் போதாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னா ஆமென் ஸ்தோத்திரம், இது தேவனுடைய கட்டளை, கட்டளைக்கு மீறுவது பாவம். ஆமென். நீதி, அது நீதிக்கு புறம்பானது அநீதி. ஆமென் ஸ்தோத்திரம். இது கேடு விளைவிக்கும், இது தேவனுடைய ஆலோசனை, தள்ளினால் கேடு வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டா. தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை ஞானஸ்நானம். இன்னைக்கு தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோமா? என்கேஜ்மெண்ட். ஆமென் ஸ்தோத்திரம். இவனுக்கு இவள், இவளுக்கு இவன் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்படுகிறது. நான் தேவனுக்குரியவன், நான் தேவனுக்கு உரியவள் என்று ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய நிறுவனம் பண்ணுவது, அதை நிரூபிப்பது ஞானஸ்நானம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது தேவனோடு ஆமென் மரிப்பதற்கு சமம், அது தேவனோடு அடக்கம் பண்ணுவதற்கு சமம். மரிப்பதும் அடக்கம் பண்ணுவது இல்லை, நான் உயிர்த்தெழுதல் இல்லவே இல்லை.
அம்மை மரித்தவர்களுக்கு, அடக்கம் பண்ணப்பட்டவர்களுக்கு தான் உயிர்த்தெழுதல் உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு. இன்றைக்கு ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிற அந்த நீதியை, அம்மை ஸ்தோத்திர ஆலோசனையை நிறைவேற்றாமல் எத்தனை நபர்கள் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு நான் ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் கண்களை மூடி இருக்கிற நேரத்தில் உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஞானஸ்தானத்தை எடுக்க நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஞானஸ்தானம் எடுக்க நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஞானஸ்தானம் எடுக்க நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இன்னும் அமை ஸ்தோத்திர காலம் செல்லாது மகனே, காலம் செல்லாது மகளே, அமை ஸ்தோத்திர ஆண்டவருடைய உடன்படிக்கை பண்ணுவதோ, ஆண்டோடைய வார்த்தையை நிறைவேற்றுவதோ, எப்பொழுது சத்தியத்தை அறிந்து கொண்டார்களோ அன்றைக்கு அதற்கு அடையாளமாய் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டார்கள். எனவே இந்த ஞானஸ்தானத்தை எடுக்க கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அமை ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் சொன்னார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான், காண மாட்டான் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை ஒப்பு கொடுத்த உம்முடைய ஜனத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்க கூட நீங்க பேசினீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்பட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை கூட இருந்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே, உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நம்பினோ பேரு பெற்றோ, சீயோன் மலைபோல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். எருசலேம் நகரம் மலைகளா எப்போதும் சோர்ந்து இருப்பது போ, எருசலேம் நகரம் மலைகளா எப்போதும் சோர்ந்து இருப்பது போ, இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பினோ பேரு பெற்றோ, சீயோன் மலைபோ உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கர்த்தரை நம்பினோ பேரு பெற்றோ, சீயோன் மலை போல் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நடக்கும் மனிதர் பேரு பெற்றோ, கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நடக்கும் மனிதர் பேரு பெற்றோ, உழைப்பின் பயனை உண்பார்கள், நன்மையும் நலமும் பெறுவார்கள். உழைப்பின் பயனை உண்பார்கள், நன்மையும் நலமும் பெறுவார்கள். கர்த்தரை பேரு பெற்றோ, சீயோன் மலைபோ உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதமான குடும்பமா
எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் மாற்றுங்கப்பா. எங்கள் குடும்பம் ஆண்டவர் இந்த தேசத்தில் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமான குடும்பமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். வசனத்தின்படி வாழுகிற குடும்பம், ஆண்டவர் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற குடும்பம், இயேசுவை வெளிப்படுத்துகிற குடும்பம், தேவ ராஜ்யத்துக்கு ஆதரவாக இருக்கிற குடும்பம், ஆண்டவரே சத்தியத்தின்படி நடக்கிற குடும்பமா எங்கள் குடும்பத்தை மாற்றும். உங்கள் அற்புத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லா தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், போராட்டங்கள், அந்தகாரத்தின் வல்லமைகள், மரண கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், படிக்கிறவர்களுடைய படிப்பு எல்லாம் ஆசீர்வதி. நன்மையும் கிருபையும் நிரப்பும். சமாதானத்தோடு அனுப்பும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேள் நல்ல பிதாவே. திரியேக தேவனுடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் சுகமும் நன்மையும் நம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாயிருப்பதாக. ஆமாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத், என் மூலம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத். என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சலம் மறவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.